இப்போ வந்து வரதட்சணை கேட்காம நீங்க சொல்ற மாரி சீர்வரிசை அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறத விட, இது வந்து பெற்றோர்களுக்கான மனமாற்றமா தேவைப்படுது. நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறது இல்லாம, பணக்கார மாப்பிள்ளை அப்படிங்கிறது சரி அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்களே, இது சமுதாயம் சீர்கேடா முடியாதுங்களா? பொதுவாவே வந்து ஒரு ஒரு மகளை பெற்ற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என் மகன் அந்த இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அவங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும். ஒரு ஒரு நல்ல கார் வேணும். எப்போதுமே தட்டுப்பாடு இல்லாம அவங்களுக்கு வந்து உணவு, மற்ற உடை எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சகஜம் தான். அதற்காக இவங்க வந்து அதிகப்படியா பெருசா ஆசைப்பட்டு, அவங்களோட டிமாண்ட் அதிகமாகி, பொண்ணு அங்க அனுப்பும்போது இந்த மாரி டிமாண்ட் இருக்கே, அதுக்கு வந்து சரிதானா அந்த டிமாண்டு? பொண்ணு வந்து இங்கே போனால் உருப்படியாக வாழுமா, என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்த்து தான் அந்த இடத்துல பொண்ணு கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண் வீட்டார் வந்து இதை மாதிரி வரதட்சணைன்னு யாராவது டிமாண்ட் பண்ணாலே அதை அவங்கள வந்து அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க இதில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தோணும், அடடா நம்ம வந்து வரதட்சணை கேட்டனால தான் நமக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு. நான் நீன்னு போட்டி போட்டு கொடுக்குறனால தானே பிரச்சனை வருது. வரதட்சணை யார் கேட்குறானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. பொண்ணு கொடுக்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்.